ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறது நான் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வாங்க நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு குக்கிங் பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாமே வாசனைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்து வதக்கிக்குவோம். அப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நீட்டு வாக்கில் தான். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுலேயே சால்ட்டு கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் சால்ட்டு சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி நான் 2 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்குவோம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம புதினா நான் ஒரு கைப்பிடி புதினா அலசி வச்சுருக்கேன். அந்த புதினாவும் நம்ம அதில் சேர்த்து வதக்கிக்குவோம். புதினா தான் பிரியாணிக்கு ஸ்மெல் கொடுக்குமே. நல்ல ஃப்ளேவர், புதினா ஃப்ளேவர். இப்போ நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் நான் 4ஆக கட் பண்ணி வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து அலசி வச்சுருக்கேன். பாருங்கள், க்ளீன் பண்ணி வச்சோன்னே இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அதுவும் இது நீங்கள் சேர்த்து வதக்கும்போது அதில் தண்ணி விடும். அதனால் தண்ணி நீங்கள் அரிசிக்கு வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. வெஜிடபிள் போடுற மாதிரி இருந்தால் நமக்கு தண்ணி அந்தளவுக்கு விடாது. ஆனால் மஷ்ரூம் தண்ணி வரும். மஷ்ரூம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன் நான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நெய் போடுறதுனால ஒன்றும் இல்லை, உடம்புக்கு நல்லது தான். நாங்கள் நிறைய சாப்பிட மாட்டோம், அதனால் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ நான் தயிர் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வதக்க அதில் எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். நீங்கள் தண்ணி வருது அப்படின்னாக்கா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணி கூட ஊற்றிக்கலாம், தப்பில்லை. இப்போ நம்ம மசாலா சேர்த்துப்போம். நான் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள். பிரியாணி மசாலா நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சால்ட்டு நம்ம தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே இருந்ததுனால நான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன். நான் 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. மசாலா போட்டதுக்கப்புறமும் எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். நீங்கள் பார்த்து தண்ணி அதுக்கேற்ற மாதிரி திட்டமாக ஊற்றிக்கங்க.
எப்படி சலன்னு கொதிக்குது. தண்ணியே நான் ஊற்றலை, எவ்வளோ தண்ணி பாருங்கள். நான் பாஸ்மதி ரைஸ் 3 டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ளர் அளவில். இதை நான் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன் 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் இதில் நான் 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். 3 டம்ளருக்கு 4 டம்ளரு. நீங்கள் பார்த்து திட்டமாக ஊற்றிக்கோங்க. இப்போ இது மசாலாலாம் கலந்துருச்சு. இது ஒரு வாட்டி நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுருவோம். பாருங்கள், இது நல்லா சலன்னு கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரிசியை சேர்த்துப்போம். நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சதுனால அரிசி பாருங்கள் எப்படி ஊறி இருக்குது. இது நம்ம 3/4 வேக்காடு தான் கொடுக்கணும். கொஞ்சம் தண்ணியெலாம் ட்ரை ஆன பிற்பாடு தான் நம்ம டம் போடணும். அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. பாருங்கள், அரிசி எவ்வளோ பெருசாக இருக்குது. தண்ணி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது நல்லா தண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம டம் போட முடியும். நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா பாருங்கள், பார்க்க உதிரியாக வரணும். அந்த டைமில் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஓப்பனே பண்ணக்கூடாது, அப்படியே க்ளோஸ்லேயே வச்சிடணும். அதை 10 நிமிஷம், அதுக்கு மேலே வேண்டாம். இது நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே ஃபுல் சிம்மில் போட்டுடுங்க. இதுக்கப்புறமா நல்லா அது இன்னும் ட்ரை ஆகிடும் தண்ணி. பாருங்கள், சூப்பரான பிரியாணி ரெடி. பாருங்கள் எப்படி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிடுவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.